அப்பா. பிரீதா, எனக்கு சத்தியம் பண்ணுமா? என்னப்பா? நீ உன்னோட அம்மாவை பார்க்கணும். அப்பா, நான் சத்தியம் பண்ணுமா? அப்பா, என்னோட இந்த மோதிரம் நீங்க எப்பவுமே என் பக்கத்திலே தான் இருக்கீங்கன்ற விஷயத்த உணர வைக்குதுப்பா. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன்ப்பா. மகேஷ் அப்பா கோமால இருக்காரு. இந்த வீட்டுல அவருக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க. ஆனா நான் அவரை நல்லா பாத்துக்கிறேன். இருந்தாலும் நீங்க இங்க இல்ல. சோ எனக்கு ரொம்ப தனிமையா இருக்கு. நீங்க இங்க இருந்திருந்தா என்னோட வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கும். எனக்கு அம்மா வேற லாக்அப்க்கு போனாங்க. அப்பா, நான் அப்போ உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். நீங்க இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க இல்ல. மஹிராக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற சண்டையினால அம்மா தண்டிக்கப்பட்டுட்டாங்க. இது ரொம்பவே தப்பான விஷயம்ப்பா. இப்படிலாம் நடந்திருக்கவே கூடாது. அம்மாக்கு பெயில் கிடைச்சிருச்சு. ஆனா கேஸ் இன்னும் முடியவே இல்லை. என்னாச்சு? என்னாச்சு உனக்கு? இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? என்ன ஆச்சுன்னு கேட்டேன். ஒண்ணும் இல்ல. எனக்கு அப்பா ஞாபகமா இருந்துச்சு. அம்மாவையும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன். அவங்கள போய் எப்படி போலீஸ் புடிச்சிட்டு போச்சுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மறுபடியும் அப்படி நடந்துச்சுன்னா என்ன ஷர்லின் கேஸ வாபஸ் வாங்கல. அம்மா பெயில தான் வெளியில வந்திருக்காங்க. இப்போ கேஸ் கோர்ட்டுக்கு போகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நான் வேணா ஷர்லின் கிட்ட பேசவா? வேணாம், ஒரு யோசம் இல்ல. பேசுறதுனால அவ கண்டிப்பா கேஸ வாபஸ் வாங்க மாட்டா. அப்படின்னா ஒண்ணு பண்ணு, உன்னோட அம்மாவை போய் பார்த்துட்டு வா. அப்படின்னா நீ என்ன என் அம்மா கிட்ட கூட்டிட்டு போவியா? ஆஃப் கோர்ஸ். இப்பயே வா. இப்பதான் வா, போய் பார்க்கலாம். லெட்ஸ் கோ. சரி. அப்படின்னா நான் முகத்தை கழுவிட்டு வந்துடுறேன். மர்டர் கேஸ்ல யாருக்கும் பெயில் கிடைக்காது. ஷர்லின், நான் தான் பாய்சன் கலந்தேன்றது எப்படி தெரிய வரும்? நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா? இந்த விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாதா? ஒருவேளை பிரீதா விஷத்தை சாப்பிட்டான்னு தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாருடைய சந்தேகமும் உன் மேலதான் வரும். என்ன, நீ பிரீதாவை வெறுக்கிற விஷயம் ஊருக்கே தெரியும். இந்த வீட்டுல யாருக்குமே பிரீதா மேல பாசம் இல்லன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் தப்பு. இந்த வீட்டுல எல்லாருமே பிரீதா மேல பாசம் வச்சிருக்காங்க. அதோட ராக்கியத்தை அவங்க ரொம்ப அதிகமா பாசம் வச்சிருக்காங்க. ஆமா, அவங்க ஸ்டார்டிங்ல இந்த கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணல. ஆனா இப்ப அவங்க பிரீதாவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. உனக்கே தெரியும்ல, யாராவது பிரீதாக்கு அகைன்ஸ்டா ஏதாவது சொன்னாங்கன்னா முதல்ல ராக்கி அத்தை தான் அவங்க கிட்ட போய் சண்டை போடுவாங்க. பிரீதா எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ராக்கி அத்தை தான் கரண் கிட்ட போய் பிரீதா என்ன ஹெல்ப் கேட்டாலும் நீ இதை பண்ணியே ஆகணும்னு சொன்னாங்க. அத சொன்னதும் பிரீதா ரொம்ப ஸ்மார்ட்டா அம்மாக்கு பெயில் கிடைக்கணும்னு சொல்லிட்டா. கர்ணும் அதை பண்ணிட்டான். இந்த விஷயம் கூட உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? அப்புறம் நீ தான் ரொம்ப ஸ்மார்ட்டாச்சே. நீ என்ன பண்ண? ராக்கி அத்தை கையிலேயே ஸ்வீட்டை கொடுத்து போய் அதை பிரீதா கிட்ட போய் கொடுங்கன்னு சொல்ற. மொத்தவங்க உன்ன சந்தேகப்படுறதுக்கு நீயும் ஆதாரத்தை கொடுக்கற. ஒரு முட்டாள் கூட நீ தான் பிரீதாவை கொல்ல முயற்சி பண்ணனு சொல்லிடுவோம். இங்க பாரு, அந்த விஷயம் இருந்த ஸ்வீட்டை மட்டும் பிரீதா சாப்பிட்டு உடம்பு முடியாம ஆகியிருந்தா டாக்டர் கூப்பிட்டுருப்பாங்க. நம்ம ஒண்ணு காட்டல இல்ல. டாக்டர் உடனே வந்து அவளை செக் பண்ணிருப்பாங்க. அவளும் தப்பிச்சிருப்பா. அப்புறம் என்ன இருக்கும்? கேள்வி வந்திருக்கும், பிரீதா யார் கொல்ல முயற்சி பண்ணதுன்னு. ராக்கியத்தையா இல்ல மஹராவா? இந்த கேள்வி வந்ததும் எல்லாருக்குமே நல்லா தெரியும் நீ தான் அவளை வெறுக்கிறன்னு. நீ தானே விஷயம் வச்சிருப்ப. நான் உனக்கு காப்பாத்த நினைச்சாலும் என்கிட்ட 1% கூட உனக்கு காப்பாத்த சான்ஸே இருந்திருக்காது. ஏன்னா இந்த ஃபேமிலில உள்ளவங்க ஸ்வீட்டை கண்டிப்பா டெஸ்டிங் அனுப்பியிருப்பாங்க. டெஸ்டிங் அனுப்புனதுக்கு அப்புறமா லட்டுலயும் இந்த ஸ்வீட்லயும் சேம் விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சா அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா
சரளாவையும் நீ தான் ஜெயிலுக்கு அனுப்புனன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். நீ எல்லா பக்கமும் நல்லா மாட்டிப்ப. அதுக்கப்புறம் உன்னால நானும் மாட்டிப்பேன். எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் தப்பிச்சிருவேன். ஆனா உன் நிலைமை என்ன ஆகும் மேரா? உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, உனக்கு கரண் கிடைக்கவே மாட்டான். இல்ல ஆனா ஜெயிலுக்கு இல்ல ஷர்லின், எனக்கு ஜெயிலுக்கு போறதுக்கு விருப்பம் இல்ல. ஜெயிலுக்கு போக கூடாதுன்னு நினைச்சோம். இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் என்கிட்ட கேட்டுதான் பண்ணணும், புரியுதா? இவன் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. எதையாவது நினைச்சு நீ கஷ்டப்படுறியா என்ன? உன்னோட வீடு வந்துருச்சு. பாய். பாய். பிரீதா, ஆக்சுவலி திடீர்னு நீ அழுதுனால உன்னை அம்மா வீட்டுக்கு போயிட்டு வான்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு இப்போ என்னமோ மாதிரி இருக்கு. ஐ மீன், இதில் நான் வருத்தப்படுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை தான். ரூம், பெட் எல்லாமே இப்போ எனக்கு மட்டும்தான் இருக்க போகுது. ஆனால் அந்த கவுச் இப்போ நீ இல்லாமல் காலியாக இருக்கும்ல. ஒருவேளை 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 என்ன? ஒன்றும் இல்லை. ஒன்னும் இல்லைன்னா சரி, ஓகே, நான் போகவா? ஆ. பாய். இங்க பார் பிரீதா, இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இதுக்கப்புறம் நான் உன்னோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு வான்னு சொன்னா நீ முடியாதுன்னு சொல்லிடு. நான் எங்கேயும் போல, நீ எப்பவுமே என் கூட தான் இருப்பேன்னு சொல்லணும், சரியா? ஓகே? இங்க பாரு, எனக்கு என்ன தோணுதுன்னு இதை விட தெளிவா என்னால சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கோ. நான் உன்னை மிஸ் பண்ண போறேன். Will you miss me? தெரியல. நீ பேசாம ஒண்ணு பண்ண. இன்னைக்கு என் கூட நீ, ஐ மீன் எங்க கூட, அம்மா கூட இங்க இங்கே நீ இருக்கலாம்ல. ஓகே. இல்ல, ஆக்சுவலி இன்னைக்கு நீ உன்னோட அம்மா கூட இருக்கிறதா கரெக்ட். அது ஐ மீன், நீ உன்னோட அம்மா கூட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உள்ள வந்தேன்னா எல்லாரும் சேர்ந்து என்ன கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் அதை விரும்பல. இன்னைக்கு எல்லாரும் உன்னை கவனிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீ போயிட்டு வா. பாய். போயிட்டு வரேன். குட் நைட். குட் நைட்.
சத்தியமாக இவளை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. மகிரா, ஐ நோ நடந்தது எல்லாமே தப்பு தான். ஆனா ஷர்லின் பண்ணது 100% ரைட். மாம், நீங்க சொல்றது கரெக்ட் தான், எனக்கு தெரியும். அப்ப எனக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு. அந்த பிரீதாவை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான். மகிரா ப்ளீஸ்மா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். குழந்தை மாதிரி பேசுறத நிறுத்துறியா? இங்க பாரு, கோவத்துல நம்ம எப்போதுமே தப்பான முடிவு தான் எடுப்போம். நமக்கே குழி தோண்டிப்போம். மகிரா ப்ளீஸ் பேபி, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். பொறுமையா இருக்கும்போது தான் நம்ம மைண்ட் 100% வேலை செய்யும். நான் அதனாலதான் சொல்றேன், புரிஞ்சுக்கோ. ஆனா நடந்தது எதுவுமே நடந்திருக்க கூடாது. ஆனா ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோ, ஷர்லின் எந்த அளவுக்கு புத்திசாலியா இருக்காளோ அதே அளவுக்கு அவ பொறுமையா இருக்கா. சோ என்ன ஆனாலும் சரி, எந்த நிலைமையில இருந்தாலும் நீ அவ கூட இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை கீப் அப் பண்ணணும். அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஷர்லினுக்கு தோக்கறது பிடிக்காது, தோக்கடிக்கிறது தான் பிடிக்கும். நீ எவ்வளவு முயற்சி பண்ணி அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சியோ, அந்த பொசிஷன், அந்த வீட்ல உனக்கு காட்டுற அன்பு இருக்குல்ல, அது எல்லாத்தையும் சின்ன தப்பால மொத்தமா இழந்துடுவ. சோ ப்ளீஸ் காம் டவுன், கீப் யுவர் மைண்ட் கூல். அது மட்டும் இல்ல, ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, தண்ணிக்குள்ள இருக்கும்போது முதலையோட மோதக்கூடாது. இங்க பாரு, எனக்கு வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நீ இப்போதைக்கு பிரீதாவை பத்தி நினைக்கவே கூடாது. ஏன்னா எந்த அளவுக்கு அவளை பத்தி யோசிக்கிறியோ அந்த அளவுக்கு உன் மைண்ட் வேலையே செய்யாது, உனக்கு தூக்கமே போயிடும். So please calm down and sleep well. And one more thing, it's my request. Please baby, எந்த ஒரு தப்பான வேலையவும் நீ பண்ணாத, அதுவும் என்கிட்ட சொல்லாம. ஓகே மாம். Good, good. Love you Magira. Good night. Bye. ஒரு கணவன மனைவியோ 7 தடவை தான் அக்னியை சுத்தி வருவாங்க. ஆனா கரணும் பிரீதாவோ 14 தடவை சுத்தி வந்திருக்காங்க. அவங்க யாராலையும் பிரிக்க முடியாது. அவங்களுக்குள்ள இருக்கிற உறவு ரொம்ப ஸ்ட்ராங்கானது. Oh God, செம்ம கடுப்பா இருக்கு. இந்த சரளா, ஸ்ருதி, பிரீதா இருக்காங்களே. இங்க பாரு சரளா, அந்த வீட்டுல நீ என்ன அவமானப்படுத்தினல்ல, உன் பொண்ணு என்ன ரோட்ல வச்சு அவமானப்படுத்தினால, நான் அதை எப்போதும் மறக்க மாட்டேன். உங்களை கண்டிப்பா விடவும் மாட்டேன். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். நீங்க என்னையும் என் பொண்ணையும் எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினீங்களோ அதுக்கு உங்களை விட மாட்டேன். என்னாச்சு? 2 பேரும் ஏன் இப்படி பதட்டமா இருக்கீங்க? ஜானகி, நீ எதுக்கு அழற? ஸ்ருதி, நீ அவங்களை ஏதாவது சொன்னியா? என்னம்மா, நான் என்ன கடவுள் கிட்ட கான்ட்ராக்டா சைன் பண்ணிருக்கேன், எல்லாரையும் திட்ட வைக்கணும், எல்லாரையும் அழ வைக்கணும்னு. என்ன பேசிட்டு இருக்கீங்கம்மா? ஜானகி ஆண்டி எதுக்காக அழறாங்கன்னா? அமைதியாரு, எதுவும் சொல்லாத. என்னாச்சு? என்கிட்ட சொல்லு. ஆக்சுவலி அது நாளைக்கு நடக்க போறதை யோசிச்சுதான். இன்னைக்கு நீங்க வீட்ல இருக்கீங்க, சேஃபா இருக்கீங்க, எங்க கூட இருக்கீங்க. நாளைக்கு போலீஸ் வந்து உங்களை கூட்டிட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ண முடியுமா? அதெல்லாம் யோசிச்சாலே எங்களுக்கு மண்டைக்குள்ள ஒரே கடுப்பா இருக்குமா. சரி, இங்க வா. என்ன அடிக்காதீங்கம்மா. நான் உன்னை அடிக்கல, இங்க வந்து உட்காரு. உன்னை எப்ப பாரு நான் அடிச்சுக்கிட்டே இருக்கேனா? இல்லம்மா. உன்னை திட்டிக்கிட்டே இருக்கேனா? உன் மேல நான் பாசமா தானே இருக்கேன். உனக்கே நல்லா தெரியும்ல, நம்ம நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டோம். நாம எல்லாரும் ஒன்னா இருந்ததுனாலதான் இந்த கஷ்டமெல்லாம் நமக்கு தெரியல. எல்லா கஷ்டத்தையும் தாண்டி வந்துட்டோம். அதே மாதிரிதான் நமக்கு இனிமே எந்த கஷ்டமும் இல்ல. அது மட்டும் இல்லாம நான் ஸ்வீட் பண்ணிருக்கேன். நாளைக்கு நடக்க போறது என்னன்றத நாளைக்கு பாத்துக்கலாம். இன்னைக்கு நாம சந்தோஷமா இருக்கோம் இல்லையா? அதுக்கு அந்த கடவுளுக்கு நாம நன்றி சொல்லணும். நாம எதுக்காக கவலைப்படணும்?
ஒருவேளை பிரீதா இங்க இருந்திருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கு. நான் இப்பதானே சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ள வந்துட்டா. ஆனா இதெல்லாம பிரம்ம தானே. பிரீதா வந்து நிக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம ஒயிட் கலர் Dress போட்டிருக்க மாதிரியே இருக்கு. இது எல்லாமே ஒரு பிரமையா தான் இருக்கு தெரியுமா எனக்கு. அம்மா, அக்கா நிஜமாவே எங்க இருக்காங்க? இல்ல ஸ்ருதி, நான் இப்படி பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்கிறேன் இல்லையா, அவ வந்து நிக்கிற மாதிரி அவ எப்படி இங்க வர முடியும்? அவளால அக்கா போட்டிருக்கிற ட்ரெஸ்ல எம்ப்ராய்டரி கூட இருக்கு. பிரீதா, அம்மா, உங்க எல்லாரோட கண்ணுக்கும் நான் தெரியறேன்னா அப்போ நான் நிஜமாவே இங்கதான் இருக்கேன். நான் உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்கேன். உண்மையிலேயே நீ வந்திருக்கியாமா? ஆமாம்மா. அம்மா, ஒருவேளை விஷம் உள்ள ஸ்வீட் பிரீதா சாப்பிட்டு இருந்தா நீ இந்த வீட்ல மட்டும் இல்ல கரனோட லைஃப்லயும் இருந்திருக்க மாட்டேன். ஷர்லின் எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா இருக்காளோ அந்த அளவுக்கு தெளிவாவும் யோசிக்கிறா. சோ என்ன ஆனாலும் சரி, எந்த நிலைமையிலயும் அவ கூட இருக்கிற உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ மிஸ் பண்ணிடாத. அம்மா சொன்னது சரிதான். ஷர்லின் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டா. என் மேலதான் தப்பு இருக்கு. எனக்கு ஷர்லின் தேவை. நான் போய் ஷர்லின் கிட்ட பேசுறேன். போய் சாரி கேட்டுட்டு வந்துடலாம். நான் உன்னை பத்தியே பேசிக்கிட்டு இருந்ததுனால நீ வந்தது என்னால உண்மையிலே நம்ப முடியல. அம்மா, நீ எப்படி இங்க வந்த? எதுக்கு? அம்மா, நீ ஏன் இங்க வந்திருக்க? அதாவது இன்னைக்கு உங்க வீட்ல உனக்கு விரதம் இல்ல? அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே? உன்னை யாரும் எதுவும் சொல்லலையே? ஒருவேளை நீ அங்க இருந்து சண்டை போட்டுட்டு இங்க வந்துட்டியா? எனக்கு எதுவும் கேட்டுட்டு இருக்கீங்க. அக்கா நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வந்திருக்காங்கம்மா. நம்ம அத பத்தி கேட்கலாம். மா, நீங்க யோசிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. நான் சண்டை போட்டுட்டுலாம் வரல. நான் என்னோட அம்மாவை தான் பார்க்க வந்திருக்கேன். எனக்கு உங்க ஞாபகமா இருந்துச்சு. நான் உங்க எல்லாரையுமே மிஸ் பண்ணேன். அதுக்காக தான் நான் ஓடி வந்தேன். அது சரிம்மா. ஆனா இந்த நல்ல நாள்ல எதுக்கு நீ புகுந்த வீட்டு விட்டு பிறந்த வீட்டுக்கு வந்த? தப்புமா, நீ பண்ணது ரொம்ப தப்பு. வா, முதல்ல வந்து உட்கார். மா, புகுந்த வீடு பிறந்த வீட்டுக்கு அப்புறம் தானம்மா வரும். அம்மா மகளுக்கு நடுவுல இருக்கிற உறவை விட வேற எதுவுமே பெருசு கிடையாது. எந்த சடங்கும், எந்த முறையும், எந்த நாளும் அம்மாவை விட பெருசு கிடையாது. ஏன்னா அம்மா இல்லனா நானே இல்ல. நான் இல்லனா என்ன புகுந்த வீடு, என்ன பிறந்த வீடு? எனக்கு தெரியும், என் மேல உனக்கு ரொம்ப பாசம் இருக்கு. உன்னோட வாழ்க்கையில நீ என்ன ரொம்ப முக்கியமா நினைக்கிற. எனக்கு நல்லா தெரியும். நான் உன்னோட அம்மா பிரீதா. நான் உன்னை பெத்தவ இல்லையா? நீ என்ன மறைக்கிற, என்ன யோசிக்கிறன்னு எனக்கு எல்லாமே நல்லா தெரியுமா. நீ ரொம்ப பயந்துட்டல்ல. மறுபடியும் இங்க போலீஸ் வந்திருக்குமோ, என்ன அரெஸ்ட் பண்ணிருப்பாங்களோ நினைக்கிறேன். நான் எங்க ஜெயிலுக்கு போயிருப்பேனோ நினைச்சுதான் நீங்க வந்திருக்க. அதோட நான் ஜெயிலுக்கு போயிட்டேன்னா நீ என் பக்கத்துல இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு பாதுகாப்பா இருக்கணும்னு நினைக்கிறேன். எப்பவுமே உன்னோட துணை எனக்கு இருக்கணும்னு நீ ரொம்ப ஆசைப்படுறல்ல. நான் உனக்கு ஒன்னு சொல்லி புரிய வைக்கணும் பிரீதா. நீ ரொம்ப தைரியசாலியான பொண்ணு, ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. நாம எல்லாரும் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இப்ப வந்திருக்கோம். கஷ்டம் வரும்போது பாத்துக்கலான்னு நான் இப்பதான் ஸ்ருதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி, அது போகட்டும். நான் இன்னைக்கு வீட்டுல ஸ்வீட் செஞ்சிருக்கேன், அதை நீ சாப்பிடு. அப்பதான் உனக்கு இன்னும் பலம் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் நீ உன்னை எப்பவுமே பலகீனமா நினைக்க மாட்டேன், அழாம இருப்ப. என்னோட செல்லம்.